ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பாருங்கள், இந்த விசேஷ நாட்கள் எல்லாம் நிறைய ஆர்டர் வரும். ஒரே கஸ்டமர் வந்து 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸு 10 ப்ளவுஸும் கூட கொடுக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளவுஸையும் தனித்தனியாக போட்டு நம்ம கட் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம ஒன்றா தான் போட்டு கட் பண்ண வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், ஒரு கஸ்டமரோடது 2 சாரீ கொடுத்துருக்காங்க. இந்த 2 சாரியில் உள்ள ப்ளவுஸ்க்கு உண்டான லைனிங் தான் இது 2. இது அளவு ப்ளவுஸு, இது நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான். இது கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு இதே அளவு தைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க, நம்ம எப்படி இது ஒன்றா போட்டு எப்படி ஸ்பீடாக கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ தீபாவளி சமயமெல்லாம் வந்து வரப்போகுது தீபாவளி. அப்போ வந்து நம்ம தனித்தனியாக போட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து நம்ம ஒன்றா போட்டு கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ லைனிங் ப்ளவுஸு லைனிங் மெட்டீரியல் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி போடுறோன்னு தெரியுமில்ல, மாமூலாக சொல்கிறது தான். இப்போ வந்து கரை வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். 2 லைனிங்குமே ஒன்றா போட்டுக்கலாம். ஒரே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுக்கலாம். நீல வாக்கில் போட்டுக்குங்க. நீல வாக்கில் போட்டு 2 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எட்ஜஸ் எல்லாம் 2 ஒரே மாதிரி. இப்போ 2 லைனிங்குமே நம்ம ஒன்றா போட்டுட்டோம். கரை பீஸு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க, ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இங்கே கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். அன்னீவனாக இருக்கும்ல, அதை கட் பண்ணி எடுத்துருவோம். இது விசேஷ நாட்களில் நம்ம 2 ப்ளவுஸும் ஒன்றா போட்டு கட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் எப்படி போட்டு கட் பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸ்பீடாக வேலையாகணுன்னா இப்போ 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் ஒன்றா போட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு கீழே விட்டுடலாம். இதுதான் அளவு ப்ளவுஸு. இது வந்து பாருங்கள், இப்போ தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டோம். நம்ம இப்போ இதை அளவெடுத்து நம்ம தைக்க போகிறதில்ல. அப்பப்போ கொஞ்சம் இன்ச் டேப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு பகுதியில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு, ரெண்டாவது இங்கே டாட்டுக்கு ஒரு இன்ச்சு, இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. அடுத்தது வந்து நல்லா பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நெக்குக்கிட்ட எங்கே முடியுதோ அங்கேருந்து இப்படி நேராக இப்படி பாருங்கள், இப்படி பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து இப்படி கிராஸாக பார்க்க வேண்டாம். இப்படி நேராக நீங்கள் அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஜஸ்ட்டோட அளவு. இங்கேருந்து இந்த கை இப்படி வச்சுட்டு நேராக இப்படி வைங்க. இப்போ நேராக இப்படி வைக்கும்போது இது நேராக வந்துடும் லைனு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து இங்கே வருது. இங்கே வந்து ஒரு ரெடி அளவுக்கு இங்கே ஒரு 4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு லைனு கரெக்டாக இந்த லைனுக்கு நேராக வர மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கையோட நெக்கோட அளவையும் மார்க் பண்ணிடலாம். இங்கே ரெடி அளவு இங்கே ஒரு 4 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் அளவு பார்த்தாச்சு, நெக்கோட அளவு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஷோல்டரோட அளவு பார்க்கலாம். கரெக்டாக ப்ளவுஸை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த லைன்ஸ் வந்து கிராஸ் இல்லாமல் இருக்கணும். இப்படியும் வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது. நம்மளுக்கே தெரியும் இந்த லைன் இப்படி இருக்குன்னு. அப்புறம் நீட்டாக இப்படி வச்சுட்டு இங்கே அரைஞ்சு தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம் அடிச்சிருப்பருக்கு. இங்கே நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இதே பிடிச்சடிக்கிறதுக்கு இங்கே சொல்கிற அளவு பிடிச்சடிக்கிறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ லைன் வந்துருச்சு. அடுத்தது வந்து ஷோல்டர் மார்க்கிங். இங்கே ரெடி அளவு இருக்குது, இங்கே ஒரு 4 இன்ச்சு. அதே மாதிரி இங்கே ரெடி அளவு இருக்குது, இங்கே ஒரு 4 இன்ச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்துடலாம். இதுக்கெல்லாம் ஒரு லைன் கொடுத்துடலாம். இந்த ரெடி அளவு விட்டுட்டு இங்கே தையல் கூட்ட அளவிலிருந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே தையல் கூட்ட அளவில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கே தையல் கூட்ட அளவு ரெடி அளவில் நீங்கள் மார்க் பண்ணிட வேண்டாம், இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டோட அளவு எவ்வளோ வருது? 9.5 வருது. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நேராகவே போட்டுக்கோங்க, கிராஸாக போட்ட வேண்டாம். அடுத்தது வந்து இங்கே ஒரு 1.25 இன்ச்சு
1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து கர்வ் ஸ்கேல் இருந்தால் நீங்கள் இந்த கர்வ் ஸ்கேலில் வச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம். இங்கே தையல் கூட்ட அளவுலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வரைவேன். எக்ஸ்ட்ரா பத்தாமல் இருக்குது பாருங்கள். கரெக்டாக இங்கே வச்சு இப்படி வரும்போது லைட்டாக ஒரு நூல் 2 நூல் கம்மியாக இருக்குது. இதை அடித்து திருப்பி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 2 நூல் 1 நூல் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு எச்சா இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் நீங்கள் கண்டுக்க வேண்டாம். ஏன்னா அடித்து திருப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக் வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒயிட் நெக் கிடையாது, குறுகலான க்ளோஸ் நெக் தான். அதனால் இதிலே வரைஞ்சிக்கலாம். அதையும் செக் பண்ணி கட்டிடுறேன். இப்போ ப்ளவுஸை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இது ஒயிட் நெக்கா இல்லை க்ளோஸ் நெக்காங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒயிட் நெக்காக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுக்க வேண்டிய. இதில் வந்து நம்ம எச்சு கம்மி என்ன பண்ண முடியாது. ஏன்னா இந்த லென்த்து வந்து நம்மளுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த லென்த்து தான். நம்மளுக்கு ஒய்டாக இருக்குதா இல்லை க்ளோஸாக இருக்காங்கிறது இந்த ரவுண்டில் வச்சு தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன் அப்படிங்கும்போது நம்ம அடித்து இது தைச்சி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்குள்ள ஒரு நாச்சு போட்டு விட்டுறலாம். இதை அடித்து திருப்பறதுக்காக இங்கே அரைஞ்சி விட்டுருக்கோம். இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேக் கட் பண்ண இடத்துலையே இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த நேரு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு வரணும். இந்த மெட்டீரியலை வந்து அப்படியே நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பி நம்மளை பார்த்து போட்டுக்கலாம். அதாவது ஓப்பன் பீஸ் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். இப்போ பேக்கு இப்போ இப்படி இப்போ மெட்டீரியல் மேலே நம்ம துணி மேலே இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நல்லா பாருங்கள், இந்த ஒரு பீஸ் எடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கலர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இந்த ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துடுறேன். இப்போ இது கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள், இது வந்து 1 இன்ச் அளவுக்கு மடித்து லைன் போட்டுக்கலாம். அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே பேக்கை வச்சு அப்படியே வரைஞ்சிட வேண்டியது தான். இங்கே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இங்கே கட்டிங் பண்ணி வச்சுருக்குறோம். அதாவது நாச்சு போட்டு வச்சுருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி ஒரு லைன் போட்டுவேன். அதே மாதிரி இந்த துணியிலேருந்து இங்கே வெளியே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம. ஏன் அப்படின்னா இங்கே சென்டரில், அதாவது ஃப்ரண்ட் பீஸில் நம்ம சென்டரில் இங்கே டாட் போடுவோம், ஆங்கோல் டாட் போடுவோம். அப்போ என்ன ஆகும் தெரியுமா, இந்த துணி வந்து உள்ளே சுருங்கிட்டு வந்துடும். அதுக்காக நம்ம இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து பட்டியோட அளவு, இந்த பட்டியோட அளவு இங்கே ஜாயின் பண்ணியிருக்குமா, நல்லா பாருங்கள். இப்போ இந்த பட்டிக்கு உண்டான இந்த துணியை வந்து நம்ம அளவு பார்க்கணும். அளவு பார்த்து இந்த நேரம் வச்சுக்கலாம். இப்படி வச்சு இந்த ஆம்கோல் கட்டை இங்கே பாருங்கள் நல்லா வச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே ஒரு லைன் போட்டு, அதுக்கு தையலுக்கு லைன் விடணும்ல, துணி விட்டால் இங்கே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா. எதுக்கு அந்த 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்றோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸ்லாம் நம்ம சென்டர் டாட் போடும்போது துணி உள்ளே சுருங்கி வரும். அப்போ வந்து நம்ம அந்த துணி வந்து அதை கரெக்டாக சமப்படுத்துறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் துணி விடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆம்கோல் வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு ஷோல்டரையும் வரைஞ்சிடலாம். நெக்கையும் வரைஞ்சிடுவோம். பாதி வரைஞ்சிக்கோங்க. நெக்கு வந்து நம்ம அளவு பார்த்து தான் வைக்கணும். இப்போ ஓப்பன் பட்டி பக்கம், ஓப்பன் பட்டி அதாவது பட்டன் பட்டி உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இது இங்கேருந்து
இப்போ 3.5 இருக்குது, 3.5 கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 1 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா இங்கே அரைஞ்சு போயிடும், இங்கே காலிஞ்சு, இங்கே காலிஞ்சு போயிடும், அதுக்கு 1 இன்ச்சு சேர்த்திக்குவோம். ஓகே, அடுத்தது வந்து நெக்கு பார்த்துக்கலாம். நெக்கோட அளவு வந்து நல்லா பாருங்கள். நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க, கரெக்டாக அப்படி போட்டுட்டு கரெக்டாக 7 வருது, அந்த 7 அப்படியே நீங்கள் வச்சுருங்க. இந்த ஷோல்டர்கிட்ட இருந்து இந்த 7 அப்படியே வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம ஓப்பன் பட்டி வந்து 3.5 பார்த்தோமா, 3.5 கூட 1 இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த பீஸ் எடுத்துடலாம். இப்போ ஆம்கோல் வந்து கைக்குழி எடுக்கணும். ஆம்கோல் டெப்த் வந்து எவ்வளோ எடுக்கிறது, ஒரு 1/4 இன்ச்சு. இந்த இதுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் போதும், இப்படி வரைஞ்சிக்கலாம். இது நெக்கு அகலமாக வேண்டாம், க்ளோஸ் ஆன நெக்கு தான், அதனால் உள்ளே வரைஞ்சிக்குவோம். அடுத்தது முன்பக்க உயரம். நம்மளுக்கு முன்பக்க உயரம் எவ்வளோ வருது, இங்கே தையல் குட்ட அளவுலேருந்து இப்படி வச்சு டாட்டோட அளவு வந்து 11 வருது, அதையும் கையோடு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முன்பக்க உயரம் வந்து 14. இந்த ஷோல்டர் அளவுலேருந்து நம்ம அளவெடுத்துருக்குறோம், அந்த ஷோல்டர் அளவுலேருந்து இந்த 14 இங்கே வருதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வருது 14. இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இது இந்த அளவுலேருந்து இது மட்டும் முன்பக்க உயரம். இப்போ டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த டாட்டு வந்து இப்படி கைக்குழி உள்ளே வச்சுட்டு டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 4 இருக்குது, 4.25 வருது. நம்ம 4 வைப்போம், இங்கே மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட உயரம் வந்து 11. டாட்டோட அகலம், மெயின் டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 1.25 இன்ச்சு இருக்குது. இப்போ 1.25 வந்து இங்கே ஒரு 1.25 வைக்கணும், இங்கே ஒரு 1.25 வைக்கணும். இப்போ இதுக்கு எல்லாம் ஒரு லைன் மார்க் பண்ணி விட்டுறலாம், ஜாயின் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு இந்த மெயின் டாட் அளவோட அளவு தெரிஞ்சிருச்சுனாவே இங்கேருந்து இப்போ இங்கேருந்து நம்ம அளவு எடுக்கும்போது மெயின் டாட்டோட உயரம் வந்து 11 இருந்துச்சு. ஓகேவா, முன்பக்கம் உயரம் வந்து 14, மெயின் டாட்டோட அளவு வந்து 11. இங்கேருந்து 1 இன்ச் அளவுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இங்கேருந்து மெயின் டாட்டிலேருந்து இது வந்து மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இங்கே சென்டர் டாட்டு, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கரெக்டாக இங்கே இந்த வளைவு இருக்க பார்த்திங்களா, இந்த வளைவுலேருந்து இப்படி கொண்டு வாங்க. இப்படி சைடாகவும் போயிடக்கூடாது, இப்படி நேராகவும் வரக்கூடாது. கரெக்டாக இந்த கைக்குள்ளே இப்படி வெட்டி இருக்கிறோம்ல, இப்படி இந்த வளைவுகிட்டேருந்து நீங்கள் இப்படி டாட்டு இப்படி கொண்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு டாட்டு வந்து நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இந்த லென்த்தெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், இந்த லென்த்தை மட்டும் கம்மி பண்ணிடுங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் குறுகலாக கொண்டு வந்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், அகலமாக இருந்துச்சுன்னா நார்மலாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கெல்லாம் கரெக்டாக ஒவ்வொரு நாட்ச் போட்டு விட்ருங்க. அடையாளப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ஸ்பீடு கிடைக்கும், இல்லைன்னா மார்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் மார்க் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் சிசர் கட் போட்டு விட்ருங்க. ஏன்னா நம்ம தைக்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கணும். இப்போ சிசர் கட் போட்டு கரெக்டாக அளவு மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு தைச்சு நம்ம போட்டுடலாம். அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 ஸ்லீவும் நம்ம ஒன்றா கட் பண்ண போகிறோம். இப்போ 2 இதையுமே ஜாயின் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இப்படி 4 இப்படி போட்டோம்னா உங்களுக்கு வந்து இது இந்த நேரம் ஒட்டு போட வேண்டியது வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கீழே இருந்து மேலே வாக்கில் மடித்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு துணி வந்து ஒட்டு போடாமல் எந்த ஆங்கிளில் போட்டால் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வருமோ அந்த ஆங்கிளில் போட்டுக்கலாம். இப்போ இந்த நான் கீழே இருந்து மேலே மடித்து இப்போ 2 லைனிங்கையுமே ஒன்றா போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் வந்து லென்த்து கை வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. கீழே அரைஞ்சி மேலே அரைஞ்சி நம்ம தையலுக்கு போயிடும். இப்போ இங்கே தையலுக்கு உண்டான அளவு விட்டுறலாம். இப்போ கையை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு இங்கே பாருங்கள், இது ரெடி அளவு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த ஆம்கோல் கட்டை இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே நம்மளுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து 8.5 வரணும். கரெக்டாக 8.5 இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக 8.5 இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இதையெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். சென்டரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருலாம். இங்கே தையலுக்கு இந்த அளவு வந்து தையலுக்கு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு என்ன தான் ஸ்பீடாக கட்டிங் போட்டாலுமே தைச்சி வரும்போது ஃபினிஷிங் நீட்டாக வரணும். ரெண்டாவது வந்து ஷோல்ட்ரு ஃபால் வரக்கூடாது, லூஸ் வரக்கூடாது. அது எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ விசேஷ நாட்களில் எல்லாம் நம்ம இப்படி தான் அவசரமாக கட்டிங் போட வேண்டியது வரும். ஓகேங்களா? கட்டிங் அவசரமாக போட்டாலுமே கரெக்டாக பாயிண்ட்டுகளை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம தைக்கணும். ஏனோ தானோன்னு அடித்து தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த சமயத்தில் மறுபடியும் ஆல்ட்ரு வந்துச்சுன்னா அந்த விசேஷ டைமுங்களில் நம்மளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியாகும். அதனால் கட்டிங் போடும்போது நீட்டாக ஸ்பீடாக கட்டிங் போட்டாலுமே நீட்டாக கட்டிங் போட்டுருணும். அப்போ நம்மளுக்கு வந்து தைச்சி வரும்போது ஈஸியாக நம்ம தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் அப்படியே வச்சு கட்டிங் போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மற்ற நாட்கள்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து அளவெடுத்து கட் பண்ணிகிட்ருக்கலாம். பண்டிகை நாட்கள்லாம் விசேஷம் பிஸியாக இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து இப்படி தான் வச்சு கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இப்படி இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நாளும் ஒன்றா போட்டு கைக்குள்ளே வெட்டிக்கலாம். அரைஞ்ச டிஸ்டன்ஸுக்கு கைக்குள்ளே வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டியாச்சு. அடுத்தது பட்டி. பேக்கோட லென்த் எவ்வளோ வச்சோம்? 11 வச்சோமா? 11.5 வச்சோம். இந்த பேக்கோட லென்த்து வச்சு நம்ம யோக் பட்டி கட் பண்ணிக்கலாம். பேக் எவ்வளோ இருக்கும்? இது பேக்கோட அளவு. இந்த பேக்கோட அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்பக்கம் வந்து நம்ம மிச்சம் இருந்துச்சுனாலும் கூட கட் பண்ணி வீசிடலாம். பத்தாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு அப் அண்ட் டவுனாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கட் பண்ணிக்குவோம். இப்போ முன்பட்டி உயரம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 3.5 வருது. இந்த 3.5 கூட 1 இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சுக்கலாம். சைடு பட்டி வந்து 3, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 வச்சுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பில்லை. நம்ம எப்படி இருந்தாலும் தைக்கும்போது மார்க் பண்ணி அளவு பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால் எச்சா இருந்தாலும் தப்பில்லை. இப்போ லைட்டாக கிராஸ் எடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிராஸ் கொடுத்து இதை சேர்த்து வைக்கணும். இது தைக்கும்போது நம்ம மார்க் அளவு பார்த்து தான் ஜாயின் பண்ணுவோம். அதனால் பட்டி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ஸ்பீடாக கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ வீடியோவுக்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லை அப்படின்னா நான் 10 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துருவேன். நான் ஒன்றா ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸும் ஒன்றா கட் பண்ணுவேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.